கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஓய்வு நாள் கர்த்தருக்கு உரியது, உங்களுக்கானது அல்ல. தூங்குவதற்கோ உங்கள் வேலை செய்வதற்கோ அல்ல, ஊரை சுற்றுவதற்கோ அல்ல. இந்த நேரத்தில் தான், ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு. இந்த நேரத்தில் நல்லா தூங்கணும், நல்லா சுற்றி பார்க்கணும், எல்லாம் குடும்பமாக ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு ஃபங்க்ஷன், இப்படி எல்லாம் அந்தந்த காரியத்துக்களே நீங்கள் சிலர் செய்வார்கள். ஸோ அப்படி செய்யக்கூடாது. ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது. நம்ம கர்த்தருக்குரிய அந்த நாளை கர்த்தருக்கு நாம் செய்ய வேண்டும். 6 நாள் வேலை செய்து 7வது நாள் ஓய்ந்திருந்தார் இல்லையா? அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிங்க என்று ஆண்டவரை கட்டளைகளே இருக்குது. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிங்க என்று. இந்த ஓய்வு நாள் அன்றைக்கி தான் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்கும். கோயில் கிளம்பும்போது ஒரே போராட்டம். அப்படியே இந்தியா பாகிஸ்தானுக்கு சண்டை நடக்கிற மாதிரி, அதை செய், இதை செய், இதை எப்படி, அதை பண்ணி, இது பண்ணியா, ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த இதில் சிலவங்க என்ன செய்வாங்க, இப்படி சண்டை போட்டு கோயிலுக்கு போகணுமா அப்படின்னு அப்படியே இருந்துருவாங்க. ஸோ முன்னாடியே ஏற்பாடு பண்ணுங்கள். இந்த நேரத்தில் எல்லா துணி எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு இந்த இதெல்லாம் வேணும்னு கேட்கக்கூடாது. எல்லாம் என்ன அவங்கவுங்க அந்த எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு கண்டிப்பாக போகணுன்னு முன்னாடியே எல்லாம் சொல்லி ஒழுங்காக அழகாக முன்னாடியே எத்தனை மணிக்கு கிளம்புனா அங்கே கோயில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் முன்னாடி போகணும் அப்படின்னு நினைங்க. ஆரம்பித்த பிறகு எல்லோரும் 8:45 9 மணிக்கு இல்லை முடிகிற டைம் கூட வராங்க. அந்த மாதிரி இருக்காதுங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிங்க. பாடலில் துதியிலேருந்து மெசேஜ் எல்லாம் முழுசாக கேட்கணும். ஆண்டவருக்குரியதை முழுசாக ஆண்டவர் கொடுங்க, சரிங்களா? சிலர் நினைப்பாங்க, இந்த மாதிரி வரப்போகுதுன்னு கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க, கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கொடுக்க மாட்டாங்க மேட்டு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவ் கொடுத்தா தானே ஆராதனைக்கு போகிறாங்க, இவங்களுக்கு வெள்ளிக்கிழமை வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் வரப்போகுதுன்னெலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி அப்படி வந்தாலும் எந்த நேரத்தில் லீவோ அந்த நாளை ஓய்வு நாளாக வச்சு ஆசரிக்க போகிறோம். அது வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் எல்லோரும் அந்த வெள்ளிக்கிழமை ஆலயமாக அது மாற்ற போகிறாங்க இல்லையா? ஸோ அதை எல்லோரும் எதுவாக இருந்தாலும் அது நம்ம தடுக்க முடியாது. கொரோனா காலத்துலேயே வெளியெல்லாம் போகக்கூடாது அப்படி இப்படிலாம் வந்துச்சு. எல்லோரும் என்ன செய்தாங்க, வீட்டில் இருந்தே எல்லோரும் ப்ரேயர் பண்ணாங்க. மெசேஜ் ஐயர் ஃபோன் மூலமாக மெசேஜ் அந்த நாங்கள் கேட்டோம், வீடியோ கால் மூலமாக. ஏன் கும்பல் கும்பலாக நம்ம ஜெபிப்போம் இல்லையா தாய்மார்கள்லாம், அது கூட எல்லோரும் ஃபோனில் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஸோ இந்த ஜெபம்ன்றது ஆண்டவருடைய செய்தி கேட்குறது, எந்த இது வந்தாலும் அதை தடைப்படாது இல்லையா? ஸோ ஆண்டவரை எப்படியாவது அதை சரியாய் நடத்த கிருபை செய்வார். ஸோ நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிங்க. கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யுங்க. இவங்க சொன்னதுனால நான் வந்தேன் அப்படின்னு வேண்டா வெறுப்பாக நீங்கள் வராமல் ஆண்டவருக்குன்னு ஒரு பிரியமாக, அன்றைக்கி ஆலயத்துக்கு போகிறேன், இன்றைக்கி ஆலயத்தை நான் என்னால் முடிஞ்ச அந்த உதவிகளை ஏதாவது பாய் விரிக்கிறதோ, ஸ்டூல் போடுறதோ, இந்த வேலைகள் செய்கிறது கற்றுக்கண்டு நம்ம மனப்பூர்வமாக நம்ம என்ன செய்யணும். ஆராதனைக்கு சீக்கிரமாக வந்து செய்திகளை பங்கு பெறணும், சரிங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.